அனைவருக்கும் வணக்கம். வீடியோ போடக்கூடாதுன்னு நினச்சா இவனுங்க பண்ணுறதெல்லாம் பார்த்தா வெறி வருது. ஏன் தான் இப்படி பண்ணுறானுங்கன்னே தெரியல. முதல்ல சாத்தாங்குளம், இப்போ திருப்புவனம். இவங்கள மாதிரி ஆளுங்களால தான் ஒட்டுமொத்த போலீஸுக்கும் கெட்ட பேர். சோஷியல் மீடியாவை திறந்தாலே அஜித்குமாரோட மரணத்தை பற்றி தான் ஃபுல்லாகவே வெளிவருது. இன்றைக்கி போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் வெளியாகிருக்கு. 44 இடத்துல கீறல் இருக்குது. இதில் மண்டையில் அடிச்சிருப்பானுங்க போல. மண்டையில் அடித்ததுனால மூளையில் ரத்த கசிவு ஏற்பட்டிருக்கு. உடம்புல அங்கங்கே ராடால் அடித்து வீங்க வச்சுருக்கானுங்க. இப்படி கொடூரமாக இது என்கொயரி கிடையாது, இது கொடூரமாக ஒரு கொலை. ஓகேங்களா, ஒரு கொலை. இதுக்கு சிஎம் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு ஜஸ்ட்டு தெரியாமல் தவறாக நடந்துருச்சு, மன்னிச்சிருங்க, கவர்மெண்ட் வேலை, பணம், இதெல்லாம் ஒரு உயிருக்கு ஈடாகுமா? ஆட்சியில் இப்படி தான் நடந்ததுன்னு சொல்லிட்டு அவங்க மேலே இவங்க குறைகள், அந்த போஸ்ட்டு, அது இதுன்னு ஃபுல்லாக அப்படியே வெளியிட்டுக்கிட்டே இருந்தாங்க. எல்லாம் அவன் நோட்டீஸை தூக்கிட்டு தெரிஞ்சான். இப்போ இதுக்கு எவனுமே நோட்டீஸ் தூக்க மாட்டான். ஏன்னா தூக்கினான்னா இவங்க தூக்கிறாங்கன்ற ஒரு பயம். மக்கள் அவன் போராடுறான், இதுக்கு நீதி கொடுங்க, நீதி கொடுங்கன்னு. இதுக்கு எதுக்கு இவ்வளோ லேட்டு? கன்ஃபார்ம் ஆகிடுச்சு இல்லை? அவனுங்களுக்கு இதே மாதிரி தண்டனை கொடுக்கணும். இதே மாதிரி தண்டனைகள் கடுமையானால்தான் குற்றங்கள் குறையும். இவனுங்க என்னைக்கு புரிஞ்சுக்கிறானுங்களோ அன்னைக்கு தான் நாடு உருப்படும். அது வரைக்கும் நாசமாக தான் போகும். குணசேகரனுக்கு எவனோ பின்னாடி இருக்கிறவன் எவனோ மாட்டிக்க போகிறான்றதுனால அவன் ஒரே ஆளு தான் குற்றவாளின்னு சொல்லிட்டு சீக்கிரமாக தண்டனை வாங்கி கொடுத்துட்டீங்க. இதுக்கு தான் கண்ணுக்கு நேராகவே நிரூபிச்சாச்சே இவனுக்கு தான் குற்றவாளின்னு சொல்லிட்டு. இவனுங்களுக்கு அப்போ தண்டனை வாங்கி கொடுத்துடலாமே, டிஸ்மிஸ் பண்ணியிருக்கலாமே. எடுத்த உடனே டிஸ்மிஸ் பண்ணாமல் அது என்ன சஸ்பெண்ட் பண்ணுறது? என்கொயரின்ற பேரில் கொலை பண்ணியிருக்கானுங்க. இந்த கொலைக்கு என்ன தண்டனை கொடுக்கணுமோ அதை தான் இவனுங்களுக்கு தரணும். இன்னொன்று, நம்ம அரசாங்கம் சைடில் இருந்து இந்த மன்னிப்பு கேட்கறது, தெரியாமல் நடந்துச்சு, இந்த மாதிரி எல்லாம் சொல்லாமல் இனிமேல் இந்த மாதிரி நடக்காமல் இருக்கிறதுக்கு உத்தரவாதம் தரணும். ஒரு சில போலீஸ் பண்ணுறதுனால பொதுமக்களுக்கு ஒரு போலீஸ் ஸ்டேஷன் போகிறது கூட பயமாக இருக்குது. ஏன்னா போலீஸ் ஸ்டேஷன்றது குற்றம் நடக்குது, நமக்கு ஒரு பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வேணும்னா நம்மளை தேடி போய் நம்பி போகிற இடம் போலீஸ் ஸ்டேஷன். அது ஒரு காவல்துறை உங்கள் நண்பன்றாங்க. ஆனால் இந்த மாதிரியெல்லாம் ஒரு சில பண்ணுறவங்கள பார்த்துட்டு யார் போவாங்க? பயம்தான் வரும். எப்படி தோணும்? நமக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னா ஒருத்தவங்களை யாரையுமே நாடி போக முடியாது. சரி, அரசாங்கம் இவங்களை நாடி போகலான்னு பார்த்தா அதுவும் முடியாது போல். என்ன தான் நடக்க போகுதுன்னு தெரியல.